வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் சந்தம் முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். போனாவோட அம்மா வந்து பேசுறாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லையே. எதுக்காக நீங்க அவங்கள வந்து கண்டிக்கணும்? பாவமா இருக்கு சுகுணாவையும், சித்ராவையும் பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது, ஜெயந்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ என்னையும், தங்கச்சியும் மட்டும் பாரு. தேவையில்லாம அவங்க, இவங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீயே வந்து சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இல்லடி பாவம் இல்லையா? சும்மானு இரு. நீங்க 2 பேரும் தான பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்துமதி வீட்டுக்கு வந்துட்டானே. வீட்டுக்கு வந்து என்னல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு இவங்க நம்பிக்கையில வந்து இருக்காங்கன்னா, அப்புறம் என்ன வேணா நடக்கலாண்ணே. இங்கேயும் அவ ஜெயிக்கிற மாரி ஆயிடுச்சுன்னா, நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவளெல்லாம் வந்து வளரவே விடக்கூடாது அப்படின்னு திவாகர் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கும் தக்க பதிலடி குடுக்கணும். அதே மாரி என் மனைவிக்கும், என் பொண்ணுக்கும் சேர்த்து பதிலடி குடுத்தே ஆவணும். நீங்க தான காரணம். எப்டி எப்டி? தூக்கத்தில கூட நம்பிக்கை வர அளவுக்கு வந்து பேசுறீங்களா? அது சரி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த இந்துமதி இருக்கால்ல, உன்னோட நம்பிக்கை வாய்ந்த பொண்ணு. அந்த பொண்ண இப்ப இந்த நேரம் இங்க கூட்டிட்டு வா. ஏங்க மணி 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க. இப்ப எப்டிங்க போறது? வேணும்னா அதுவரைக்கும் நீங்க வீட்டு வாசல்லயே வந்து நில்லுங்க. இந்துமதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ள வரலாம். என்ன நான் சொல்றதுக்கு மீறி எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? என்ன நான் கிட்டக்க வரணுமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. சுகுணா உனக்கு அடி வேணுமாங்கிற மாரி கேட்ட உடனே, அம்மா வேணாம்மா இந்துமதிய கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றப்ப, அண்ணி தேவையில்லாம அவங்களுக்காக நீங்க அண்ணங்கிட்ட வந்து சத்தம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புடிக்கவே இல்ல. பார்த்து நடந்துக்கங்க. அண்ணன் என்ன பேசுறாரோ அத வந்து செய்யறது தான் உங்களோட வேல. இப்ப இந்துமதி இங்க வந்தே ஆவணும். ஆனா ஓப்பனிங் சீன்ல அவள நீங்க மாஸ் பண்ணீங்க. இப்ப என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, வரட்டும்டா எல்லாத்துக்கும் செம்மையா வந்து பதிலடி குடுக்குறதுக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சித்ரா என்னம்மா நீ இப்படி வந்து உளறிட்டியேம்மா. தூக்கத்துல கூட பேசக்கூடாதுன்னா எப்படிம்மா? என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்பளால அந்த அக்கா வேற இப்படியெல்லாம் வந்து திட்டு வாங்கணுமா? இந்த சத்தம் போடுறாங்களே! இந்துமதி வந்தா என்ன ஆகும்னு தெரியலங்கிற மாரி சுகுணா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியில வந்து ஜோன்னு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து கருணா வந்து இந்துமதி தூங்குற கட்டில் பக்கத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கீழ ஃபுல்லா வந்து தண்ணி வந்ததுனால 2 பேரும் கட்டில் பக்கத்துல உட்கார்றப்ப, நீ என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நடுவுல வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்துமதி அப்படியே தூக்கத்துல கருணா தோள்ல சாய்ஞ்சுக்கிட்டே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கருணா அதுக்கப்புறம் வந்து கண்டுக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தூங்குறா. சரி தூங்கட்டுங்கிற மாரி அப்படியே கருணா வந்து விட்டுறாங்க. சுகுணாவும், அவங்க பொண்ணு சித்ராவும், "எப்படிம்மா போறது? மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இன்னமும் போலையா? அண்ணே வெளியில வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு என்ன பண்றது? நின்னுகிட்டே இருக்க முடியுமா? கொடைய குடுத்து அனுப்பிச்சு வை." "ஏங்க காலையில வேணா பேசிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி சுகுணா கேட்கிறப்ப, "எனக்கு இப்ப இந்துமதி இங்க வந்தே ஆவணும். அவள தான் சொல்லுவேங்கிற" மாரி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. கேஷுவலா அப்படியே வந்து கொடைய எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து அவங்கள தொந்தரவு பண்ற மாரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது, கிட்டக்க வராங்க. "அம்மா, அப்பா பண்றது கொஞ்சம் கூட வந்து சரியே இல்லம்மா. எனக்கு சுத்தமா வந்து புடிக்கவே இல்லங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்துமதிய கூட்டிட்டு வரது கூட பிரச்சனை இல்லம்மா. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்துமதியும் லேசுப்பட்டவ இல்ல. அவ உண்மைக்கும், சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவ. இது மாரி அநியாயத்துக்கெல்லாம் அவ தொண போவே மாட்டா. உங்க அப்பாவ பார்த்து எதிர்த்து பேசிட்டான்னா, நடக்கிறதே தலைகீழா ஆயிடும். ஏற்கனவே வந்து அவங்க 2 பேரும் கோவத்தின் உச்சத்தில இருக்காங்க. இப்ப என்னலாம் நடக்க போதுன்னு தெரியல. இதுக்காக தான் நீ அங்க போகாத, போகாதன்னு படிச்சு, படிச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி, தம்பிங்கிற மாரி சொன்னோனே, என்னடா இது அண்ணியோட வாய்ஸ் கேட்கிற மாரி இருக்கு. "உ உள்ள வரலாமாப்பா?" அப்படின்னு சொன்னோனே, "வாங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனோட விவகாரம்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அதெல்லாம் இருந்தா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலா வந்து இறங்குறாங்க. "என்னப்பா வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்திருக்கு. உள்ள வாங்க அண்ணி" அப்படின்னு சொன்னோனே, எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல எனக்கு புரியுது. எதுக்காக நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கருணா வந்து கேட்குறாங்க. "அங்க எதுவும் பிரச்சனையா அண்ணி? யாரும் எதுவும் சொன்னாங்களா? சொல்லுங்க அண்ணி. நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. ஃபோன் அடிச்சா கூட நான் வந்திருப்பேன். இல்ல அங்கேருந்து கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்திருப்பேனே." திவாகரனும் திவாகரும் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. "என்ன ஆச்சு? எல்லாம் உன் மனைவி பண்ணி வச்ச வேலையினால தான். என்ன நீ சொல்றீங்க? இவன் என்ன பண்ணான்? வந்த உடனே உன் வேலைய வந்து ஆரம்பிச்சுட்டியா? அண்ணன வந்து கடுப்பேத்திட்டியா?" அப்படின்னு சொல்லி கருணா வந்து திட்டுறப்ப, "சும்மானு இருண்ணே. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் இங்க வந்து சும்மா கேஷுவலா வந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கு தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்றப்ப, "நீ எல்லாம் சத்தியமா திருந்தவே மாட்டியா? என்கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ண தெரியுதுல்ல. அண்ணங்கிட்டயும்
இது மாரிலாம் பேசி வச்சதுனால தான், இப்ப அண்ணியும், என்னோட தங்கச்சியும் கஷ்டப்பட்டு மலையில இங்க வந்திருக்காங்க. அப்படி என்னடி பண்ணி வச்சேன்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப, "அண்ணே சும்மானு இருண்ணே. உன் தங்கச்சி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காதா?" "பிடிக்கும். என்ன காப்பாத்துனதே இந்துமதி தான்." "என்ன ஆச்சு?" "ஆமாம்ப்பான்னு" சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே, "சரி, இப்ப என்னண்ணே இதனால பிரச்சனை?" "இல்லப்பான்னு" சொல்லி தூக்கத்தில பேசின விஷயத்த எல்லாத்தையும் அண்ணன் வந்து கேட்டுட்டாரு. இதுக்கு நம்பிக்கை குடுக்குற வகையில இந்துமதி தான் இருக்கா. இப்ப இந்துமதிய பார்த்து அவங்க லைட்டா வந்து பயப்படுறாங்க. "என்னது இந்துமதிய பார்த்து பயப்படுறாங்களா?" "ஆமா. வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்கிறா. நம்பிக்கை குடுத்துக்கிட்டு இருக்கா. இந்துமதி போல அவர் பொண்ணையும் மாத்திட்டாருன்னா என்ன பண்றது?" அதனால தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவர பொறுத்தளவு எப்படி நடந்துக்கணும் எல்லாம் வந்து தெரியும்ல. "ஆமா அண்ணி தெரியும். வீட்டுக்குள்ள இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. வீட்ட விட்டு வெளிய போணும்னு நெனச்சு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா இந்துமதிய பொறுத்தளவு நெறையாவே வந்து சம்பாரிக்கணும், சுயமரியாதைன்னு ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து கையில வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இப்ப இந்துமதியும், எங்களையும் ஒரே தராசுல வச்சு என்ன சொல்லப் போறாருன்னு தெரியல. ஆனா, ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு மட்டும் நடக்கப் போது. நான் வேணா அண்ணன்ட்ட வந்து பேசட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா கருணா. கிருபா யார் சொன்னாலும், எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர பத்தி உங்களுக்கு தெரியாதா? பார்த்துக்க. நீ ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை குடுக்கறது, இங்க எப்படியெல்லாம் வந்து ஆயிருக்கு. ஏங்க உங்க புருஷன எதிர்த்து உங்களால பேச முடியாதா? என்னங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் வச்சது தான் இங்க சட்டமா? ஓகே இருக்கலாம். ஆனா நல்லது செஞ்சா நம்பளும் இது நல்லதா இருக்குங்க அப்படின்னு சொல்லி துணை நிக்கிறதுல பிரச்சனை இல்ல. அவரு உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு எதிரா வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காரு. வாழ்க்கையில அடுத்தது அவளோட ஆசை என்ன ஏதுன்னு அவ தான் முடிவு பண்ணணும். அதுக்கும் சேர்த்து உங்க புருஷன் கிருபாகரன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அம்மா தாயே! ஏற்கனவே அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. நீ இதே போல வந்து அங்க நின்னு பேசுனன்னு வச்சுக்கயேன், இங்க என்ன நடக்கும்னு என்னால யூகிக்க முடியாது. எங்கள 2 பேரையும் வீட்ட விட்டு இப்பயே வந்து தொரத்த விட்டுறாத. அது சரிப்பட்டு வராது. பேசாம வந்து நில்லு அப்படின்னு சொல்லும்போது, ஏய்! அங்க வந்து இதே மாரிலாம் வந்து நொரநாட்டியமா வந்து பேசுனனா, அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆல்ரெடி எல்லாமே தலைகீழா ஆயிருக்கு. அப்பா செம கோவத்துல இருக்காரு. அண்ணனோட கோவத்த வந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சேன்னு சொல்லி, கருணா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இப்ப என்ன செய்யலாம்? கருணா எல்லாமே உன் கையில தான்ப்பா இருக்கு. இவள வச்சுக்கிட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது அண்ணி. இவ ஏதாவது திமிரடியா வந்து பேசத்தான் செய்வா. தயவு செஞ்சு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் உன்னோட வச்சுக்கம்மா. என் பொண்ணுக்கு உன்னோட சவகாசமே வேணான்னு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாரி காலையில வந்து சொன்னேன். நீ கேட்காம விட்டுட்டியேம்மா. இப்ப பார்த்தியா? நைட்டு நேரத்துல நாங்க இங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சுற மாரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றப்ப, என்னடா அவங்க போனாங்களே! இன்னமும் காணுமே! இல்லண்ணே, அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. நம்ப செய்றதெல்லாம் தப்பு. இந்து செய்றதெல்லாம் கரெக்ட்டு. அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பாண்ணே. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. திவாகர், ஓ! அப்படியெல்லாம் வேற சொல்லுவாளா? அண்ணியும், சித்ராவும் சேர்ந்து அவ மனச மாத்துவாங்க. கூடிய சீக்கிரம் இந்துமதியும் நம்ப மாத்திர்லாண்ணே. அது நம்ப கையில தான் இருக்குன்னு சொல்லும்போது, சரிடா தம்பி பார்ப்போங்கிற மாரி பேசுறாங்க. கிருபாகரன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.